Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். திங்கக்கிழமைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பர்கர் பன் செய்வோம் அப்படின்ட்டு முந்தினண்டே நான் பன் கோழி எல்லாம் பொரிச்சு வச்சிருந்தேன். அப்போ இந்த vlogகும் முந்தினண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த பர்கர் பன் செய்கிறதுக்கு கொஞ்சம் இளம் சூட்டு பால், அதோட இளம் சூட்டு தண்ணி, தேவையான அளவு ஈஸ்ட் சேர்த்து கொஞ்சம் சீனியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த ஈஸ்ட்டை ஆக்டிவேட் ஆக விட்டுறணும். பத்து நிமிஷத்துக்கு பிறகு நல்ல ஈஸ்ட்டாக இருந்தால் இப்படி நல்லா பொங்கிக்கும். அதோட தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன சைஸில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு மா சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி அரைவாசி ஆட்டாமா அரைவாசி மைதா சேர்த்திக்கிறேன். மைதாண்டா ஸ்ரீலங்காவில் நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த வெள்ளை கலர் கோதுமைமா. உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி தனியாகவே மைதா மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டுற மாதிரி இப்படி நல்லா கலந்து 10லேருந்து 15 நிமிஷம் ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றி நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கணும். இந்த மாக்கலவை பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டும் தன்மையாக ஸ்டிக்கி ஆயிக்கும். அப்போ தான் பன் நல்லா சாஃப்டாக வரும். அப்போ நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இடையில கொஞ்சம் மா தூவி இப்போ நான் காட்டுற மாதிரி 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா பிசைஞ்செடுக்கணும். கடைசியாக நீங்கள் பிசைஞ்சு முடிஞ்ச பிறகு கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒட்டும் தன்மை இல்லாத மாதிரி இருக்கணும். அப்போ அந்தளவு வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நான் இன்றைக்கி செய்கிற ரெசிபிஸ்ட் அளவுகள் டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன், வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. இப்போ உங்களோட மாக்கலவை நான் காட்டுற இந்த பதத்துக்கு வந்த பிறகு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கோங்க. பூசி இந்த மாக்கலவையை வச்சு நல்லா டபுள் சைஸாக பொங்கி வர வரைக்கும் 1லேருந்து 2 மணித்தியாலம் பொங்க விட்டுறணும். மா பொங்கும் வரைக்கும் பர்கர்ட அந்த நடுவில் வைக்கிற சிக்கன் பட்டி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி சிக்கன் பிரெஸ்ட்டை இப்படி ஸ்லைஸாக நல்ல மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லோரும் சிக்கனை இப்படி அரைச்சி செய்வாங்க தட்டி. ஆனால் எனக்கு அப்படி விருப்பம் இல்லை, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் நல்லம் அப்படின்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம்னு நினச்சேன். அப்போ இப்படி மெல்லிஸாக கட் பண்ண பிறகு ஒரு ஃபோக் வச்சு கொஞ்சம் இப்படி குத்திக்கோங்க. அப்போ அந்த மேரினேஷன் எல்லாம் நல்லா பிடிக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட மிளகுத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலும். மிளகாய்த்தூள் கொச்சிக்கத்தூளும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டை இப்படி நல்லா இடிச்சிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதோட தேவையான அளவு தேசிக்காய் புளி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2லேருந்து 4 ஹவர்ஸ் இதை ஃப்ரிட்ஜில் நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த உப்பு புளியெல்லாம் நல்லா பிடிச்சி சிக்கன் நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். சரியாக ஒரு மணித்தியாலத்தில் என் மா டபுள் சைஸாக பொங்கிந்துச்சு. அப்போ இப்படி பஞ்ச் பண்ணி காற்ற முதலாவதாக வெளியே விட்டுறணும். இப்போ நான் காட்டுற மாதிரி செவ்வக வடிவத்தில் ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு தட்டிட்டு இப்படி காட்டுற மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு உங்களுக்கு எத்தனை பன் செய்ய விருப்பமோ அத்தனைக்கு கட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி இந்தளவு மாலை 5 பன் செய்வோம் அப்படின்னு 5க்கு கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 4லேருந்து 5 வரைக்கும் செஞ்சுக்கலும். பெருசாக செய்கிறீங்க அப்படின்னா அதை விட குறைவாக 3 அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலும். அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா ஸ்மூத்தாக உருட்டி நீங்கள் பேக் பண்ணுற அந்த ட்ரேயில் நல்லா பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரின் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த போல்ஸ் எல்லாம் வச்சு இப்போ நான் காட்டுற மாதிரி கொஞ்சம் தட்டி விட்டுறணும். அப்போ தான் அது அழகாக பொங்கி வரக்கெல்லாம் நல்லா பர்கர் பன் ஷேப்புக்கு அழகாக வரும். இப்போ அதை மூடி ஒரு 30 நிமிஷம் பன்னும் டபுள் சைஸாக பொங்குற வரைக்கும் அப்படியே விட்டுறணும். சரியாக 30 நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாவுருண்டையெல்லாம் டபுள் சைஸாக பொங்கி இருந்துச்சு. இப்போ இதில் கொஞ்சம் பால் சீனி கலந்து மில்க் வாஷ் கொடுத்துடணும். அப்போ அந்த கலர் அழகாய்க்கும். 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் சீனியை கலந்து இப்படி வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட அவனை 190°C 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கணும். எள்ளு உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கலும். 190°C 10லேருந்து 15 நிமிஷம் அவசரமாக இந்த பன்னை பேக் பண்ணி எடுத்துடணும்.
சூட்டளவு நேரளவு அவன் பொறுத்து மாறுபடையிலும். அப்போ பார்த்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்துட்டு நல்லா 2 ஹவர்ஸ் மேரினேட் ஆகின பிறகு அதை மாலை கோட் பண்ணி பொரிப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆட்டாமா சோளமா அதோட கொஞ்சம் அரிசிமா தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு கொஞ்சம் கொச்சிக்கத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கற்பூரவள்ளி இலைகளை நான் எப்போவுமே காய வச்சுப்பேன். அப்போ அதை தான் இப்படி கொஞ்சம் தூவிட்டிக்கிறேன். உங்களுக்கு கீழே ஃபோட்டோ தந்திக்கிறேன் கற்பூரவள்ளி இலைகள் அப்படின்னா என்னென்னு தெரியாட்டி. இதுக்கு ஒரிகானோ அப்படின்னு இங்கிலீஷால் சொல்லுவோம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினோம் அப்படின்னா நல்லா வாசனை ஆயிக்கும். இப்போ இதை சிக்கன் பீசஸை நலக்கிறதுக்கு நான் கொஞ்சம் பால் அதோட ஒரு முட்டை சேர்த்திக்கிறேன். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சிக்கன் துண்டுகளை இதில் நலச்சி அந்த மாலை கோட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பொரிக்காக்கல நல்லா கிறிஸ்பியாக அதோட நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். ரெண்டு முறை பெரட்டி எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே கிறிஸ்பியாக டேஸ்ட் ஆயிக்கும். நீங்கள் பர்கர் பன் உடனே செய்கிறீங்க அப்படின்னா சுட சுடவே உங்களுக்கு சர்வ் பண்ணலும். எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாம் செஞ்சுக்கிறதுக்கு நேரம் போதா அப்படின்றதுக்காக வேண்டிதான் நான் முந்தினண்டே செஞ்சு வைப்பேன் அப்படின்னு நினச்சேன். சரியாக 15 நிமிஷத்துள்ளுக்கே என் பன்னு வந்துட்டு நல்லா பேக் ஆகிருந்துச்சு. அப்போ கடைசியாக கொஞ்சம் பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரினை இப்படி ப்ரஷ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். அப்போ அது நல்லா சாஃப்டாக வந்துடும். அப்படியே பெரட்டி வச்சிருந்த சிக்கன் பீசஸை நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். நெருப்பை கட்டாயமாக குறைச்சே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் வந்துட்டு நல்லா பச்சை இல்லாமல் வேகும். அப்போ இந்த மாதிரி கலர் வந்த பிறகு உங்களுக்கு பார்த்து இறக்கிக்கலும். கேஸ் பாவிக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்ச நெருப்புலேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்போ இந்த பன்னெல்லாம் வந்துட்டு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த பர்கர் பண்ணை உங்களுக்கு லேசாக வீட்டிலே ரெடி பண்ணிக்கலும். கட்டாயம் இன்ஷால்லா இந்த ரெசிப்பியை முயற்சி செஞ்சு பாருங்கள். இதை கட் பண்ணி காட்டுறேன்னு உங்களுக்கு இந்த டெக்ஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் மைதா சேர்த்தம் அப்படின்றா தான் இந்த டெக்ஸ்டர் வந்துட்டு இப்படி நல்லா வரும். அதோட பொரிச்ச சிக்கனையும் நல்லா இறுக்கி மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அப்போ நாளைக்கு காலையில் இன்ஷால்லா அவனில் போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கலும். அன்றைக்கு அந்தி பார்த்தேன்டா லேசாக மழை தூரிட்டிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது திங்கக்கிழமை சுபகு நேரம். நான் முந்தின வீடியோஸ்லேயே சொல்லிப்பேன் எங்களோட ஏரியாவில் வந்துட்டு சரியான கிளி. அப்போ எலும்பி சுபகெல்லாம் தொழுதுட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். அதோட ஹஸ்பண்டுக்கு லஞ்சும் செய்யணும். பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முந்தினண்டே செஞ்சு வச்ச சுட்டி கொஞ்சம் லேஸ் ஆகிக்கும். அப்போ அதுக்கு தேவையான சாமான்களை தான் கழுவிட்டிக்கிறேன். பொரிச்ச சிக்கன் எல்லாம் போட்டு சூடு பண்ணி எடுத்துருவோம் அப்படின்ட்டு அவனில் போட்டுட்டிக்கிறேன். அரிசி வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் வைக்க போகிறேன். ஏண்டா எங்களுக்கு பகலைக்கும் ராவைக்கும் சேர்த்து வச்சோம் அப்படின்ட்டு லேஸ் ஆகிக்குமுண்டு. நான் இப்போல்லாம் காலையில் ஹஸ்பண்டுக்கு மட்டும் கொஞ்சமாக அரிசி வச்சு சமைச்சு கொடுப்பேன். ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு லஞ்ச் பேக் பண்ண ருசி கறி இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் அவரைக்காவை அப்படியே வதக்கி வைப்போம் அப்படின்ட்டு கொடியில் அவரைக்காய் வந்து இப்போ நல்லா காய்க்குது. ஏண்டா காலையில் நல்லா பனி பெய்கிற சுட்டி. அப்போ அது கொஞ்சம் தான் பறிச்சுட்டிக்கிறேன்.
அதோட தேவைப்படும் அப்படின்னு கொஞ்சம் கொட்டுக்கொலையும் பறிச்சு தீக்கிறேன். இந்த அவரைக்காய் பொரியல் வந்துட்டு அப்படி லேசாக நான் செஞ்சுருவேன். தக்காளிக்காய்க்கு பதிலாக கொஞ்சம் உப்பு பிழுந்திக்காய் ஸ்பெஷலாக போட்டிக்கிறேன். எண்ணெய்க்கு கொஞ்சம் கடுகை வெடிக்க விட்டுட்டு அவரைக்காயிலே ஒரு வெங்காயத்துண்டு, பிழுந்திக்காய் இல்லைண்டா ஒரு தக்காளி துண்டு சேர்த்துக்கலும். கொஞ்சம் மாசி, கட்டர்த்தூள், உப்பு, மஞ்சள், கருவேப்பிலை அவ்வளோதான் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கிடையில் இந்த பன் எல்லாம் கொஞ்சம் பட்டரில் ரோஸ்ட் பண்ணி எடுப்போம் அப்படின்ட்டு ரோஸ்ட் பண்ணிட்டிக்கிறேன். இந்த பர்கர் பன் செய்கிறதுக்கு நிறைய சோசஸ் சேர்ப்பாங்க. ஆனால் என்னேட்ட வீட்டில் அந்த மாதிரி சோசஸ் எல்லாம் இல்லை. நான் வந்து மயோனைஸ், அதுக்கப்புறம் தக்காளி சோஸ் அவ்வளோதான் எடுத்துக்கிறேன். கடுகு சோஸ் அந்த மாதிரி விருப்பம்டா உங்களுக்கு அதெல்லாம் கூட வச்சுக்கலாம். ஆனால் இப்படி சிம்பிளாக செஞ்சால் கூட இந்த பன் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக தான் நிற்கும். நான் அதோட சலாது கொலையோட கொஞ்சம் கொட்டுக்கொலை சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் பொரிச்ச சிக்கன், வெங்காயம், தக்காளி, மேலால் கொஞ்சம் மயோனைஸ், தக்காளி சோஸ் திரும்பவும் சேர்த்துட்டு கொஞ்சம் வறுத்த எள்ளு இப்படி தூவி எடுத்தோம் அப்படின்னா கடிப்படக்கெல்லாம் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அப்போ மேலால் மறந்துட்டு நான் வந்து வெள்ளரிக்காவை, கியூக்கம்பரை இப்படி கட் பண்ணி மேலால் வச்சுக்கிறேன். உங்களுக்கு கட்டாயமாக சீஸ் ஸ்லைஸ் வைக்கணும் அப்படின்டா வச்சுக்கலாம். அப்போ ஹஸ்பண்டுக்கும் காலை உணவு சாப்பிட கொடுத்துட்டு மகளுக்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு போடணும். அப்போ ஹாஃபை அவங்களுக்கு வீட்டிலே சாப்பிட கொடுத்துட்டேன். அப்போ ஹாஃபை தான் நான் பாக்ஸில் போட்டிக்கிறேன். ஏண்டா மிச்சம் அப்படி சாப்பிட மாட்டாங்க. லேசாக சாப்பிடட்டும் அப்படின்ட்டு நடுவில் ஒரு ஈக்கில் குச்சை இப்படி குத்தி வச்சுக்கிறேன். கொஞ்சம் சோஸும் சேர்த்துட்டு அவட லஞ்ச் பாக்ஸையும் ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னா பெரிய வேலை முடிஞ்ச மாதிரிக்கும். பசுப்பால் காய்ச்சி எடுக்கிறதுக்கு நான் எப்போவுமே ஒரு இஞ்சி துண்டு சேர்த்துக்குவேன். ஏண்டா சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பசுப்பால் குடிக்கக்கெல்லாம் சளி வர அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு ஒரு இஞ்சி துண்டு, சாயம் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்ஷால்லா ஒன்றும் வராது, நல்லா டேஸ்ட்டாகவும் மிக்கும். அப்போ டீ எல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு இப்போ ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸை தான் ரெடி பண்ண போகிறேன். கார்போஹைட்ரேட் வந்து எப்போவுமே நாங்கள் வேலை செய்கிற அளவுக்கு எடுத்தோம் அப்படின்டா ஆரோக்கியமாய்க்கலும் இல்லையா. இன்றைக்கி செஞ்ச அவரைக்காய் பொரியலோட கொஞ்சம் சலாது கொலை வச்சுக்கிறேன், கொட்டுக்கொலை. அதுக்கப்புறம் நேற்று நைட் ஆக்கின நாட்டுக்கோழி பார்ட்ஸ் கறி இருந்துச்சு. அப்போ அதை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கிறேன். அதோட கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், கியூக்கம்பர் இதெல்லாம் வச்சு அவங்களோட லஞ்ச் பாக்ஸை ரெடி பண்ணிட்டேன். அதோட முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். இந்த பூ பற்றி என் நிறைய வீடியோஸில் நான் சொல்லிப்பேன். இதுக்கு இங்கிலீஷால் பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க, சங்குப்பூ. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிற இந்த பூவை நாங்கள் கட்டாயம் எங்களோட உணவில் சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவேன். அப்போ அதில் ஒரு வழியைத்தான் நான் இப்போ காட்ட போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு லேசாக நீங்கள் குடிக்கிற அளவுக்கு சூட்டோட தண்ணி எடுத்து அந்த பூட சாரை உங்களுக்கு இப்படி ஊற வச்சு குடிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த பொட்டில் வந்துட்டு அதில் ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு துண்டு தாரை சுற்றி அந்த பூவெல்லாம் வராமல் அந்த சாறு மட்டும் உங்களுக்கு லேசாக குடிப்படுற மாதிரி இருக்கும். அப்போ நான் ஹஸ்பண்டுக்கு தான் அந்த பொட்டில் ரெடி பண்ணிட்டிருக்கிறேன். அப்போ அதோட இந்த கிளிப்பை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. எடிபலான பூக்கள், சாப்பிடக்கூடிய பூக்கள் எங்களோட நாட்டில் எவ்வளவோ இருக்குது. கட்டாயம் அதுகளை உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இலைகள் கூட, முருங்கை இலை சாறு கூட உங்களுக்கு இந்த மாதிரி குடிக்கலாம். அதோட துளசி இலைகள் அந்த மாதிரி கூட குடிச்சிங்கண்டா நிறைய ஆரோக்கியமாய்க்கும். அப்போ ஹஸ்பண்டும் வேலைக்கு போன போகிறோம், எங்களுக்கு தேவையான பண்ணை தான் நான் இப்போ செஞ்சுட்டிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.